வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ விஷ் மேட் பை ஓல்ட் ரெட் உல்ஃப். ஸோ இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வயசானவர் தனியா இருக்கிறாரு. ஸோ அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. மேல் வீட்டுக்காரங்க தான் பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு கதவை தட்டுறாங்க. இது மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுவுறாரு. இது மாதிரி எனக்கு கேன்சர்மா, நானும் சாவ போறேன். அதனால கடைசி ஆசை என்ன அப்படின்னா, உங்க 3 பேரையும் நான் பாத்துட்டேன். ஸோ அவங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ என்னோட கடைசி கிறிஸ்மஸை நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுங்க. எனக்கு வந்து லங் கேன்சர் இருக்குனாலும் செத்து போயிருவேன். இந்த வீடு இருக்குது, நீங்க 3 பேருமே வந்துட்டு பங்கு போட்டுக்கோங்க. நீங்க 3 பேர் வரல அப்படின்னா இது வந்துட்டு அனாதாசிரமத்துக்கு போயிடும் அப்படிங்கிறாரு. ஸோ 3 பேர் சரி அப்போட கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு அந்த வீட்டையும் 3 பேர் பங்கு போட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக வராங்க. இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெரியவரோட கேரக்டர் இந்த மொத்த படத்துலயுமே அவரோடது பரவாயில்லையா அமைஞ்சிருந்தது. மேல் வீட்டுக்காரங்களும் ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்களை தவிர்த்து அந்த படத்துல நடிச்சிருந்தா அவங்க 3 பசங்க, அதாவது ஒரு பொண்ணு 2 பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஓவர் ஆக்டிங்கா வந்துட்டு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லலாம். வராங்க, அதுவும் வந்துட்டு அப்பாட்ட ஒரு சீக்வன்ஸ்ல தட்டிட்டு அம்மா இறந்துட்டாங்கப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பா உணர்ந்து அப்பா அப்படின்னு ஸ்லோ மோஷன் சாட்டு இது எதுவுமே வந்துட்டு சுத்தமா எனக்கு ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு 2 பசங்க வந்துட்டு அப்பா மேல வந்துட்டு ரொம்ப கோபமா இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு அப்பா கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கதையை சொல்றது. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த எமோஷன் ஆகி, ஐயோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான்ப்பா, என்னப்பா நீங்க இப்படி ஒரு ஆளா, ஐயோ உங்களை பத்தி எனக்கு தெரியாம போச்சேப்பா அப்படின்ட்டு 3 பசங்களும் அப்படியே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்பா மேல அன்பை வந்துட்டு பொழிஞ்சு தள்ளுறாங்க. இது மட்டும் இல்லாம நான் வைக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் அப்படின்ட்டு அந்த ட்விஸ்டையும் வந்து வச்சு விடுறாங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி டிராமா தான். ஆனா அதுக்குள்ள இவ்வளோ டிராமாவா அப்படின்ட்டு நம்மளை கேட்க வைக்கிற அளவுல தான் வந்துட்டு இந்த திரைக்கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். முக்கியமா அந்த ஆன்டி கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இருக்கேன் பாரா வில்லி மாதிரி அப்படின்ட்டு காட்டிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்துட்டு பெருசா எந்த கேரக்டருமே வந்துட்டு ரசிக்க முடியாம இல்லாதனால அந்த எமோஷன் கூட நம்மளால டிராவல் பண்ண முடியாம வந்துட்டு போயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி வாட்ச் தான் கொடுத்திருந்தது இந்த திரைப்படம். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.